ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணுறது இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷார்ட் ஸ்லீவில் நிறைய பேருக்கு டவுட் இருந்தது, அது எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆம் ஹோலே 4 இன்ச்சு இறக்குறோம். 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு ஸ்லீவுக்கெலாம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நம்ம கிளியராக பார்த்துடலாம். 4 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம கீழே ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு விட்டுருக்கோம். அதனால் மேலேருந்து நம்ம 4 இன்ச்சு எடுக்கும்போது கீழே கொஞ்சம் கேப் வரும். அந்த லைனையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவுக்கு 16 இன்ச்சு ஆம் ஹோல் வச்சுருக்கோம். கரெக்டாக 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. மறுபடியும் சென்டரில் 4 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கை லூஸ் 13 இன்ச்சு, அதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆம் ஹோல் வரைஞ்சிடலாம். ஆம் ஹோல் வரையும்போது சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏறி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே ரிவர்ஸில் இந்த பக்கமாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல் இல்லாதவங்க இதே சேஃபில் டிஷ்யூ வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 3/4 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுலேருந்து இந்த மாதிரி லைட்டாக கேர்வாக வர்ற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே உள்ள இடத்துலையும் துணி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி மார்க் எடுத்துக்குவோம். சென்டர் மார்க்கு, சைடு மார்க் எல்லாம் எடுத்துக்குவோம். இப்போ ஃப்ரண்ட் கவருக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் இறங்கி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் கரெக்டாக வரணும். அதுலேருந்து இந்த பக்கம் இதே மாதிரி பெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி லைட்டாக கேர்வ் பண்ணி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக சேஃபாக வந்துடும். அடுத்தது நம்ம 3.5 இன்ச்சுக்கு எடுக்கணும்னா இதிலே நம்ம 3.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதான் 3.5 இன்ச்சு வருது. அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடணும். ஒரு 2.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அது கீழே ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு இன்னொரு கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அந்த கோட்லேருந்து லைட்டாக பெண்ட் பண்ணி
இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.